நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு சித்த மருத்துவம். உடம்பில் வருகிறதான ரொம்ப பித்தம், அதளவுக்கு மிஞ்சினதான பித்தத்துக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கரிசலாங்கண்ணி, சிறு சிறு படை, குப்பை மீனி இவைகளெல்லாம் சம அளவுக்கு சேர்த்து வச்சுக்கிங்க. இதை சேர்க்க வேண்டிய அளவு என்னென்னா, அதுலேயும் என்னென்னா வந்து ஒரு 50 கிராமாக எடுத்துக்கங்களா, 100 கிராமாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான். இந்த பொருளில் வந்து கரிசலாங்கண்ணி, சிறு சிறு படை, குப்பை மீனி அளவு 100 கிராம் எடுத்துக்கங்க. அதை கூட தேவையான அளவுக்கு வந்து கற்கண்டு அதுவும் சேர்த்து வச்சுக்கிட்டு 5 கிராம் அளவுக்கு நெய்யுடன் காலையில் மட்டும் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க. இதில் வந்து பித்தம், சோகை, கங்கை, அதான் மழை நீர்ச்சுளுக்கு, மூச்சை, குருதி, அதான் இரத்த கொதிப்பு, புத்தி மந்தம் எல்லாம் தீரும். இத்தனை வகையான பிரச்சனைலாம் தீரதான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அளவு மட்டும் சேர்க்குறதுக்கான 5 கிராம், இல்லை ஒருத்தவங்க உடம்பு தேர்ந்தபடி ஒரு 3 கிராம் எடுத்துக்கலாம், சில பேருக்கு 2 கிராம் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு உங்கள் உடம்புக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு இந்த மருந்து எடுத்துக்குங்க. எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள் தான், 2 பொருளுமே. கரிசலாங்கண்ணி பொடியும் கிடைக்கும், சிறு சிறு படை, சிறு படை, குப்பை மேனி இலை 3 சேர்த்துக்க வேண்டிதான். அதற்கூட வந்து கற்கண்டு பொடியும் சேர்த்து வச்சுக்கிட்டு காலையில் மட்டும் ஒரு வேளை மட்டும் நெய் வெண்ணெயில் இப்படி சாப்பிட்டுட்டு வாங்க. உடம்புல இருக்க சூடுலாம் நல்லா குறையும். இந்த தலையில் இருக்க முடியெலாம் சீக்கிரமாக கொட்டாமல் இருக்கும். முடி ஏன் கொட்டுதுன்னா, அளவுக்கு மிஞ்சினதான சூட்டால் தான் வந்து கொட்டுறது காரணங்கள். இந்த பகுதியை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், பார்த்து பயனடையுங்க.